ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் தமிழ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ பால் தாங்க செய்ய போகிறோம். இந்த பால் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ பொட்டேட்டோ பால் செய்கிறதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு இப்போ நல்லா மசிச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்குங்க. நல்லா மசிச்சுட்டு செய்யும்போது தான் நம்ம கையில் பிடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதே போல் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே மசிச்சாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம், பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசையும் போது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி மாவு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதோட உருண்டையோட சைஸ் வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெருசோ சின்னதோ உருட்டிக்கலாம். நான் ஒரு மீடியமாக உருட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்ச பாலை வந்து மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா மாவில் டிப் பண்ண உடனே நம்ம பிரெட் கிராம் தூளில் நல்லா புரட்டி எடுத்துக்குங்க. எல்லா பக்கமும் பிரெட் கிராம் தூள் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பிரெட் கிராம் தூள் வந்து எண்ணெயில் பிரியாமல் இருக்கும், எண்ணெயும் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதே போல் எல்லா பாலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடலாம். பால் போடும்போதே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணால் போதும், அடுத்த பக்கமும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். குழந்தைங்களுக்கு நம்ம எப்போதுமே கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க, ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பால் நல்லாவே ஃப்ரை ஆகி கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க. அவ்வளோதான், நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, குட்டீஸ்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ பால் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.